ஒரு கமிட்டி மெம்பர் இல்லையா நீங்க? இந்தியா ஃபுல்லா இருக்கிற அப்போஸ்தலிக் டாபர்நாக்கிள் தி அப்போஸ்தலிக் சர்ச்சோடைய ஒன் ஆஃப் த மெயின் போர்ட் மெம்பர் ஐயா நம்ம டீம்ல கிடைத்திருப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமாக நான் கருதுகிறேன். கடந்த முறை ஐயாவை அவங்க சபையில் போய் நாங்கள் சந்தித்தோம், நானும் டேனி பிரதரும் சந்தித்தோம். நாங்கள் சந்தித்தது நைட்டு 9:30க்கு தான் சந்திக்க முடிஞ்சது. நினச்சி ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு வந்துடலான்னு சொல்லி, ஆனால் ஒரு 2 மணி நேரம் 9:30 to நியர்லி 11:30 வரை நம்ம பைபிள் காலேஜ் குறித்தும் அந்த ப்ரோக்ராமை குறித்தும் ஐயா கிட்ட நம்ம ஷேர் பண்ணி கொண்டு இருந்தோம். ஐயா வந்து பொறுமையாக கேட்டு அவங்க சபையை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இந்த சபை மூலமாக அநேக ஸ்பான்சர்ஸ் நம்ம பைபிள் காலேஜுக்கு ப்ளஸ் நம்ம மக்களுக்கு கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்த அந்த கிஃப்ட் எல்லாம் உள்ள இருக்கிறது. ஸோ ஐயாவுக்காக நம்ம நன்றி செலுத்தி ஒரு பெரிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஐயாவுக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாரு. இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கேரல்ஸ் வந்தது, நிறைய இடத்துக்கு போனோம், போய் பாட்டெல்லாம் பாடி இப்போ தொண்டையெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. என்னோட சத்தம் கேக்குதா பின்னாடி? ஓகே. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மதிய வேளையில நீங்க எல்லாம் கூடி வந்ததுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள்ல கூட இந்த இடத்துல வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது. ஏன்னா இயேசு உங்க எல்லாரையும் நேசிக்கிறார். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். நம்மள கடவுள் படைக்கும் போது எல்லாத்தையுமே ஸ்பெஷலா தான் படைச்சிருக்கிறார். எல்லாத்தையுமே ஸ்பெஷலா தான் படைச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரையும் தனித்துவமா தான் படைச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு ஆதார் கார்டு இருக்கு? கை தூக்குங்க. அப்ப ஆதார் கார்டு இல்லாதவங்க போய் என்ன பண்ணிக்கணும்? ஆதார் கார்டு வாங்கிக்கணும். இப்ப ஆதார் கார்டு வச்சு நீங்க பார்க்கும்போது ஏன் ஆதார் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா, உங்க கைரேகையை வச்சு நான் ரேஷன் வாங்க முடியாது, உங்க கைரேகையை வச்சு எனக்கு சிம் கார்டு வாங்க முடியாது. யாருக்கு என்ன வாங்கணுமோ அவங்க கைரேகையை தான் வைக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருடைய கைரேகையும் வேற வேற. உங்க கையை எடுத்து பாருங்க, பக்கத்துல கையை பாருங்க, உங்க ரேகையும் அவங்க ரேகையும் வேற வேற. அப்போ வேற வேற ரேகை அப்படின்னும் போது கடவுள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஸ்பெஷலா படைச்சிருக்காரு. ஸ்பெஷல்னும் போது இவங்க பாசையில ஏதாச்சும் இருக்குதா? நம்ம பொதுவா யூஸ் பண்ற சூப்பரா படைச்சிருக்காரு. எல்லாம் சூப்பர்னா தெரியுமா? உங்களை வித்தியாசமா படைச்சிருக்காரு. வித்தியாசமா படைச்சிருந்தா நீங்க ஒரே குடும்பத்துல பிறந்தாலும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் ஸ்பெஷல். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ இந்த ஸ்பெஷலா தனித்துவமா எல்லாத்தையும் படைச்சதுனால நம்ம எல்லாருமே ஒரு கடவுளுடைய பிள்ளைகளா தான் இருக்க முடியும். இது உண்மைதானே? பாருங்க, இப்ப நம்ம எல்லாருக்கும் ரேகை ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லலாம், நம்ம எல்லாம் ஒரு குரூப், நம்ம எல்லாம் ஒரு இனம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஆனா இப்போது மொழியின் அடிப்படையில, கலாச்சாரத்தின் அடிப்படையில நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கிறோமே தவிர நம்ம எல்லாருமே ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாத்தையும் படைச்சது ஒரே கடவுள். அப்போ அந்த ஒரே கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பூமியில உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியா இயேசு மாத்திரம் தான் வந்தார். உலகத்துல பிறந்திருக்கிற எந்த மனுஷனையும், உலகத்துல வந்த எந்த மனுஷனையும், உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உலகத்துக்காக, உலகத்தின் மக்களுக்காக வந்த ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு சாமி, இயேசு சாமி மட்டும்தான். பாருங்க, நீங்க எல்லாம் நிறைய பேர் அப்பா அம்மா எல்லாம் இருப்பீங்க இல்லையா? அப்பா அம்மா உங்க பிள்ளைகள்லாம் இருப்பீங்க. இப்போ ஒரு புள்ள அந்த கிரவுண்ட்ல இருந்து அந்த பக்கத்துல இருந்து ஐயோ அப்படின்னு கத்துது. ஐயோ அப்படின்னு கத்தும் போது யாரு அப்பாவோ யாரு அம்மாவோ அவங்க தான் ஐயோ என் புள்ள கத்துது அப்படின்னு ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? பார்க்க போவாங்க. பார்க்க போவீங்களா இல்லையா? ஏன்? நீங்க உங்க பிள்ளைங்க மேல வச்ச அன்பு, நீங்க பெற்றெடுத்தீங்க இல்லையா? அதனால அவங்க மேல உள்ள அக்கறை, அவங்க மேல உள்ள பாசம். அப்படிதான் இந்த பூமியில நம்ம எல்லாரும்
நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது, செத்து 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 ஒவ்வொரு மனுஷனும் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கும் போது, நம்ம எல்லாம் கூக்குரலிடும் போது, இந்த பூமியில பாவத்தினால, சாபத்தினால, வியாதியினால, வறுமையினால நம்ம ஒரு சத்தம் போடுறோமே, ஐயோ என்னை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு கூப்பிடும் போது, ஒரு சாமி மாத்திரம்தான் இறங்கி வந்துச்சு. அந்த சாமி தான் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அந்த இயேசுவுக்கு மகிமை சொல்லுங்க. பாருங்க, எத்தனையோ சாமிகள் இருக்கலாம், ஆனா நம்ம மேல பாசம் வச்ச ஒரு சாமி இயேசு சாமி. ஏன் நம்ம மேல அவ்வளவு பாசம், ஏன் நம்ம மேல அவ்வளவு அக்கறை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன உருவாக்கின சாமி, என்ன படைச்ச சாமி, அந்த சாமி, அந்த தேவரு அவர் இயேசு மாத்திரம்தான். அல்லேலூயா. பாருங்க, அதனாலதான் அவர் யாரோ ஒரு ஆளுக்காக வரல, யாரோ ஒரு குரூப்புக்காக வரல, கிறிஸ்டியன் மக்களுக்காக எல்லாம் வரல. இயேசு இயேசு யாருக்கு வந்தார் அப்படின்னா முழு உலகத்துக்குமே அவர் வந்தார். எல்லாம் சொல்லுங்க, முழு உலகத்துக்குமே. உலகத்துல வெள்ளக்காரன், கருப்புக்காரன், தமிழ், மலையாளம், பனியா பாசை, இந்த பாசை, எல்லா குரும பாசை, படுகா பாசை, எல்லா பாசை இருந்தாலும் பாசையில தான் நம்ம வேறுபட்டிருக்கோமே ஒழிய, நம்ம எல்லாரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான். நம்ம எல்லாருக்கும் ஒரே அப்பா தான். பாருங்க, அந்த தெய்வத்தை தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்க வீட்டுல, அப்புறம் இந்த பைபிள்ல நல்லா தெளிவா போட்டிருக்குது. இந்த பைபிள்ல யோவான் 1ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அப்புறம் வீட்டுல போய் அதுக்கப்புறம் அதே யோவான்ல 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது, இந்த இந்த இயேசு யார் தெரியுமா? அவர் உலகத்துக்காக, உலக மக்களுக்காக அடிக்கப்பட வந்த ஆட்டுக்குட்டி. மக்கள் பாவம் செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு அப்படி தெரியுமா? பாவம் செஞ்ச உடனே எல்லாருமே கடவுளுக்கும் மனுஷனுக்குள்ள தொடர்பு போயிடுச்சு. இந்த தொடர்பு போனனாலதான் மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க. எல்லா பாவத்தின் நிமித்தமா எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? பிரிஞ்சுட்டாங்க. இல்ல எல்லாருமே ஒரே சிந்தை, ஒரே மனம் உள்ளவங்களா இருந்திருப்போம். ஆனா நம்ம எல்லாம் நம்ம இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்வோம். பாவம்னா என்ன அப்படின்னு சொல்றது, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய பாவத்தை பத்தி சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு பெரிய பாவம் எது தெரியுமா? நம்ம கடவுளை அறியாம இருக்கிறதே ஒரு பெரிய பாவம். கடவுள் யாருன்னு தெரியாம இருக்கிறதே பெரிய பாவம். அந்த கடவுள் கூட தொடர்பு இல்லாம இருக்கு பாருங்க, அதுதான் பாவம். ஒரு கடவுள் கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடவுள் மூலமா நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு வாட்டர் டேங்க் இருக்குதுன்னு வைங்க. அந்த வாட்டர் டேங்க் இருக்குது. அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு பைப் வருது. அந்த பைப்ல நமக்கு என்ன வரும்? தண்ணி வரும். அதே வாட்டர் டேங்க்ல இருக்கிற தண்ணி அடுத்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த டேங்க் கூட என்ன இருக்கணும்? ஒரு கனெக்ஷன் வச்சிருக்கணும். அப்பதான் அந்த தண்ணி அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீட்டுக்கு போகும் அப்படின்னா அந்த எந்த டேங்க்ல இருந்து வருதோ அந்த கனெக்ஷன் என்ன ஆயிட்டே இருக்கணும்? கூடிக்கிட்டே போகணும். இன்னைக்கு அதே மாதிரிதான் நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட யாரெல்லாம் கனெக்ஷன் ஆகுறாங்களோ அவங்க எல்லாம் கடவுளோடு கூட என்ன ஆயிட்டாங்க? கனெக்ஷன் ஆயிட்டாங்க. அப்ப கடவுள் கிட்ட இருந்து என்னென்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ, என்னென்ன நன்மை வேணுமோ, இந்த உலகத்துல நீங்க யார்கிட்டையும் கேட்டாலும் கிடைக்காத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்கு இயேசுவோடு கூட நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா, இயேசுவோடு கூட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களை சுமந்து தீக்கிறதுக்குனே ஒருத்தர் வந்தார். இந்த உலகத்துல அவர் ஒருத்தர் தான் மனுஷ உருவெடுத்து வந்தார். நீங்க பாருங்க, ஒரு பெரிய ஆள் இருக்காரு, நல்ல பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. அவர் நீங்க சாதாரண ஒரு ஆளா கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னா அவரால முடியாது. ஆனா நம்மள எல்லாத்தையும் படைச்சிட்டு, இந்த உலகத்தை பூரா படைச்சிட்டு நம்ம மேல அன்பு வச்சனால நம்மள மாதிரியே ஒரு உருவம் எடுத்து இந்த பூமிக்கு இயேசு வந்தார். அந்த இயேசு பூமிக்கு வந்தத எப்படி வேதம் சொல்லுதுன்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லுது. நீங்க அப்புறம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க.
அந்த நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டார்னா கொடுக்கிறது அப்படின்னாலே அது என்னது? ஒரு கிஃப்ட். இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த கிஃப்ட்டுக்கு யாராவது காசு வாங்கிட்டாங்களா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு? இல்ல, இலவசமா தான் கொடுக்கறாங்க. இந்த இலவசமா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுடைய அர்த்தமே என்ன தெரியுமா? இயேசு எந்த பணத்தை கொடுத்து அவரை வாங்க முடியாது, எந்த காணிக்கை கொடுத்து இயேசுவை வாங்க முடியாது. இயேசு மேல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா, நம்பிக்கை வச்சீங்கன்னா, அவர் உங்களுக்கு அவரே கிஃப்டா மாறிடுவாரு. அந்த கிஃப்ட நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, இந்த கிஃப்ட் கூட கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனா இயேசுன்ற கிஃப்ட நீங்க உள்ளத்துல வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்க, உங்க வாழ்க்கையில எல்லா கிஃப்டும் தானா வரும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கு? அப்போ உங்க வாழ்க்கையில சில சமயம் நீங்க பாவத்துல அடிமையா இருக்கலாம், இல்ல சாபத்துல அடிமையா இருக்கலாம். சாபம்னு சொல்லும்போது நீங்க நினைச்சு பாருங்க, சில குடும்பத்துல சொல்லுவாங்க, என் குடும்பத்துல ஆம்பளை பையனே நிக்கிறது இல்ல, செத்ததான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வயசுல ஆகும்போது எங்க குடும்பத்துல என்ன ஆயிடுறாங்க, வரிசையா சாவு நடந்துகிட்டே இருக்கு, எங்க குடும்பத்துல ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கு, எங்க குடும்பத்துல சூசைட் நடந்துட்டே இருக்கு, எங்க குடும்பத்துல இப்படி கை கால் வராம பிறந்துகிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே என்னது? சாபம். ஆனா இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? இயேசு எதுக்காக வந்தார் தெரியுமா? இயேசு எதுக்காக இந்த பூமிக்கு பிறந்தார் தெரியுமா? நம்ம மேல இருக்கிற, நம்ம அத்தனை பேரு மேல இருக்கிற பாவத்தையும் அவரு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவர் வாங்கிக்கிட்டாரு. நம்ம செஞ்ச தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அந்த தப்ப பூரா அவர் வாங்கிக்கிட்டாரு. நம்ம மேல இருக்கிற அத்தனை சாபத்தையும் அவர் வாங்கிக்கிட்டாரு. என் மேல கொடுங்கன்னு சொல்லி அவர் வாங்கிக்கிட்டாரு. நமக்கு மேல இருக்கிற நோய் எல்லாம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பெரிய நோய் எல்லாம் இருக்கு, பயப்படாதீங்க. அந்த நோயெல்லாம் கல்வாரி சிலுவையில இயேசு என்ன பண்ணிருக்காரு? அவர் மேல அந்த நோயை வாங்கி இருக்கிறார். நம்ம மேல தரித்திரம், பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், எத்தனையோ கஷ்டம் இருக்கு, தரித்திரம் இருக்கு. இந்த தரித்திரத்தை பூரா யார் வாங்கியிருக்காருன்னா இயேசு வாங்கியிருக்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, செத்த உடனே எங்க போவான்னு யாருக்குமே தெரியாது. ஒருத்தன் சொல்லுவான், செத்த உடனே நான் எலி ஆயிடுவேன்னுவான், பூனை ஆயிடுவேன்னுவான். ஒருத்தர் செத்த உடனே நான் தெய்வம் ஆயிடுவேன்னுவான். ஆனா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷன் சாவதற்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நித்திய ஜீவன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்போ மனுஷன் பூரா அந்த பாவத்தினால, சாபத்தினால, தரித்திரத்தினால, வியாதியினால செத்து செத்து நரகத்துக்கு தான் போய்கிட்டு இருந்தான். ஆனா இயேசு என்னைக்கு தண்டனையை வாங்கினாரோ, கல்வாரி சிலுவையில என்றைக்கு நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டாரோ, அன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு. என்ன வந்துச்சு அப்படின்னா, என்னைக்கு நம்ம இயேசுவை நம்ப ஆரம்பிச்சோமோ, என்னைக்கு நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரியில் செய்து முடிச்சிட்டாருன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, சாபம் எல்லாம் நீங்கின வாழ்க்கை, தரித்திரம் எல்லாம் மாறின வாழ்க்கை, நம்மளுடைய உடல்ல கூட சுகமும் பலனும் ஆரோக்கியமும் தங்குகிற அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இயேசு ஏன் மரிச்சார் தெரியுமா? அவரு நம்ம எல்லாம் எப்படி மரிக்கிறோமோ அதே போல அவரும் மரிச்சாரு. இயேசு ஏன் உயிர்த்திருந்தார் தெரியுமா? இந்த பூமியில நம்ம எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கிறது. மனுஷன் செத்தாலும் ஏன் மூலமா பொழைக்கலாம், மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். எப்படி இப்ப நம்ம இந்த மனுஷன் உருவத்தில் இருக்கிறோமோ, இதை காட்டிலும் நல்ல ஒரு தெய்வத்துவத்தோடு கூட சேர்ந்து, எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம, எந்த நோயும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம, நம்ம மறுபடியும் ஒரு புது சரீரத்தை கர்த்தர் கொடுத்து இந்த பூமியில நம்மளை மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த இயேசுவை எத்தனை பேரால நம்ப முடியும்? ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? இந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் ஒளி விளக்கா வருவார். இருதயத்துல ஒண்ணும் வேண்டாம், இயேசுவை எங்க போய் தேடுறது அப்படிலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். இயேசுவை நீங்க இங்க இருக்கிறீங்கல்ல, இங்க இருந்தே நீங்க கூப்பிடலாம். இயேசுவே, நீங்க எனக்காக வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்காக நீங்க செத்தீங்கன்றதை நான் நம்புறேன். எனக்காகவே நீங்க உயிரோடு கூட எழுந்தீங்கன்றதை நம்புறேன். இன்னைக்கு எனக்காகவே நீங்க வரப்போகிறீங்கன்றதையும் நான் நம்புறேன். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறார்களோ அவங்களை இயேசு மறுபடியும் உயிரோடு கூட கொண்டு வருவார். அருமை சந்திரன் பாஸ்டர்லாம் நமக்கு முன்னாடி போயிருக்காங்கல்ல,
அவரை இயேசு உயிரோடு கூட கொண்டு வருவார். அவரை மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கு? இன்னைக்கு நம்மளையும் அப்படிதான். அதனால மரணத்தை குறித்து பயப்பட வேண்டாம், சாபத்தை குறித்து பயப்பட வேண்டாம், வியாதியை குறித்து பயப்பட வேண்டாம், தரித்திரத்தை குறித்து பயப்பட வேண்டாம், ஓ பாவம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது அதை குறித்து கூட பயப்பட வேண்டாம். எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க இந்த வேளையில இயேசு போதுமானவரா இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன். அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா நீர் எங்களை அப்பா தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவரே, இந்த உலகத்திலே ஆண்டவரே இயேசுவாய் பாலனாய் பிறந்த தயவுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிறப்பு ஆண்டவரே அநேகருக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினதே. இன்றைக்கு உம்முடைய பிறப்பின் மூலமாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு மரித்து உயிர்த்ததின் மூலமாய் வருகிற சகல ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவை நான் முதன்முறையா பத்தி கேள்விப்படுறேன். அப்படின்னு யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்க உள்ளத்துல இன்னைக்கு நீங்க பெறங்க. இயேசு பிறந்தப்போ என்ன சந்தோஷம் கிடைச்சிச்சோ, என்ன நிம்மதி கிடைச்சிச்சோ, என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிச்சோ, இன்னைக்கு உள்ளத்துல இயேசுவை சுமந்து கொண்டு போகிற ஜனங்களுக்கு நீர் உள்ளத்துல அவங்க வீட்டுல அவங்க வாழ்க்கையில அவங்க வேலையில அவங்க செய்யற எல்லா காரியத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கொடுத்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பிரயாசப்பட்டு இந்த ஊழியத்தை செய்கிற உம்முடைய போதகர்கள், உம்முடைய பிள்ளைகள், இந்த பைபிள் காலேஜ் எல்லாரும் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் நீ பேர் பேராய் தனித்தனி ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you.